இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து சுலைமானி டீ. இது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் வந்து பிளாக் டீ மாதிரி தான், பால் இல்லாமல் பண்ணுறது தான். ஸோ அது வந்து எப்படி பண்ணுங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல வந்து கொஞ்சம் இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து 2 ஏலக்காய், அப்புறம் கிராம்பு, அப்புறம் பட்டை வந்து ஒரு சின்ன துண்டு. இது எல்லாத்தையும் வந்து நம்ம லேசாக நசுக்கிக்கிறோம். அப்போ தான் வந்து நசுக்கிக்கும் போது அதோட ஃப்ளேவர்ஸ் நிறையா வந்து நம்மளுக்கு வெளியில் வரும். அப்படியே போடுறச்சு அதோட ஃப்ளேவர்ஸ் அவ்வளோ வராது. ஸோ அதை லைட்டாக க்ரஷ் பண்ணிக்கிறோம். க்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு சாஸ்பேனில் 2 கப் வாட்டர் விட்டுக்கிறோம், நார்மல் வாட்டர். அதில் வந்து நம்ம இந்த க்ரஷ்டு ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கிறோம். அதோடு வந்து 2 டீஸ்பூன் டீ பவுடர். நீங்கள் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற எனி பிராண்ட் ஆஃப் டீ பவுடர் இஸ் ஓகே. அப்புறம் 1 டீஸ்பூன் சுகர் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை சுகர் போட்டுக்காதவங்க போட்டுக்க வேண்டாம். இது ஒரு 3 நிமிஷம் கொஞ்சம் நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடணும். அது நல்லா கொதித்து அந்த ஃப்ளேவர் எல்லாம் அதில் இறங்கிடும். ஒரு 3 மினிட்ஸ் அது பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த டீயை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து அந்த ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த சக்கை எல்லாத்தையும் நம்ம தூக்கி போடுறோம். ஸோ இது ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இது அப்படியே குடிக்கலாம். ஆனால் இதில் லெமன் ஆட் பண்ணிவிட்டு குடிக்கிறச்சோ இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதோடு வந்து 1 டீஸ்பூன், ஒரு பாதி லெமன் நம்ம வந்து அதை ஸ்க்வீஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை உடனே அப்படியே சூடாக குடிக்கலாம். சுகருக்கு பதிலாக ஹனி வேணும்னா ஹனி கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஆர் பனங்கல்கண்டு, என்ன ஸ்வீட்னர் உங்களுக்கு வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த சுலைமானி டீ ரெடி ஆகிடுது. இந்த கோல்டு வெதருக்கு இந்த டீ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.